வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் 5 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஒன்லி கெமிஸ்ட்ரியில கேட்ட கொஸ்டின். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒன் பை ஒன் வந்து பார்த்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரினா கெமிஸ்ட்ரியில நிறைய டாபிக் இருக்கு. குரூப் டில எந்த டாபிக்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு டாபிக்ல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்களா இல்ல கம்மியான கொஸ்டின் கேட்கறாங்களான்னு என்னன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ என்னன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே குரூப் டி பொறுத்தளவுக்கு இல்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்னாவே இந்த 9 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுவாங்க. இந்த 9 டாபிக்மே எதுல இருக்குன்னா ஸ்கூல் புக் என்சிஆர்ட்ல இருக்கு. குரூப் டிக்கு கெமிஸ்ட்ரியில எதை கேட்கறாங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து ஆசிட் பேஸ் சால்ட் அதிகமா கேட்கறாங்க. அடுத்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தா கார்பனோட காம்பவுண்ட்ஸ். இந்த 5 டாபிக் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் டி எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே வந்து இந்த 5 டாபிக்ல தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டுங்க. மிச்ச டாபிக்லாம் வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த 5 டாபிக் என்ன பண்ணுன்னா ரொம்ப டெப்தா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா குரூப் டில சயின்ஸுக்கு தனி செக்ஷன் இருக்கு. 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டின்ல கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மினிமம் 7 கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 10 கொஸ்டின் கூட வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து கேட்கலாம். அதனால 7ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதெல்லாம் ஹை வெயிட்டேஜான டாபிக். அது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கொஸ்டின் ரொம்ப டெப்தா கேட்கறனால கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு என்னன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சும்மா நான் வந்து படிக்கிறேன், சும்மா நிறைய புக்கை படிக்கிறேன் அப்படின்னு படிக்காம இருக்கிற கான்செப்டை கிளாரிட்டியோட லேர்ன் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ண போறேன்னா இந்த பீரியாடிக் டேபிள், ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல் நான் மெட்டல் இந்த 3 டாபிக் என்ன பார்த்துட்டோம்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அது அந்த 5 வீடியோல என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எந்த டாபிக் பார்க்க போறேன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க, என்ன மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் வந்து பாருங்களேன். A magnesium ribbon burns with a dazzling flame in air, oxygen, and changes into a white substance X. அந்த X என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்களேன். ஒரு மெக்னீசியம் ரிப்பன் காற்று ஆக்சிஜன், அதாவது காத்துல என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்குமா, அது கூட ஒரு மெக்னீசியம் வந்து வினை புரிந்து ஒரு பிரகாசமான சுடருடன் எரிந்து எக்ஸ் என்ற வெள்ளை பொருளாக மாறுகிறது. அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். அதன் மூலம் என்னன்னா இந்த கொஸ்டின் குரூப் டில கேட்டாங்களா இல்லையாண்டு உங்களால வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட பிஐக்கு பார்க்கறதா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் ரயில்வே எக்ஸாமான ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, ஆர்பிஎஃப் எக்ஸாம் இந்த கொஸ்டினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா குரூப் டில கேட்கிற பேட்டர்ன் கொஸ்டின் வேற மாதிரி இருக்கும், அதுல வேற மாதிரி இருக்கும். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதோட பிஐக்கு பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா நல்லா கவனிங்களேன். இது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு மெக்னீசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெக்னீசியம் ஆக்சிஜனுக்குடன் சேர்ந்து வினைபுரியும் போது எதை உருவாக்கணும், மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்கேயும் லேர்ன் பண்ணுவோம்னா, அதாவது மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல மெட்டலோட ப்ராப்பர்ட்டில என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு மெட்டல் ஆனது ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சுச்சுன்னா அது மெட்டல் ஆக்சைடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டல் ஆக்சைடோட பிஹெச் எடுத்து பார்த்தா காரத்தன்மையில இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். இது ஸ்கூல் புக்ல அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஈவன் இங்க கூட பாருங்களேன். மெக்னீசியம் ரிப்பன் ஆனது என்ன ஆகும்னா ஏர்ல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கும், ரைட்டா? ஸோ ஏர்ல ஆக்சிஜன் இருக்கும். ஒரு மெக்னீசியம் ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருமா. அந்த மெக்னீசியம் என்ன பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பேர்ன் ஆகும்போது ஒரு ஒயிட்டான ஃப்ளேம் வரும். அதோட சேர்த்து வந்து ஒரு பவுடர் வரும். அந்த பவுடர் தான் என்னன்னா மெக்னீசியம் வந்து ஆக்சைடு அப்படின்னு சொல்றது. இது இன்னும் சிம்பிளா உங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு அனிமேஷன் பார்க்கலாம், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நல்லா கவனிங்களா. இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது இந்த ஒரு பைப் வழியே வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்களா. ஒரு பைப் வழி என்னன்னா அதுதான் வந்து மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் என்ன வருது இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. இப்ப காத்து வளிமண்டலத்துல என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், ரைட்டா? அப்ப ஆக்சிஜன் கூட சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்குமா. அந்த மெக்னீசியம் ஆக்சைடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து வெள்ளை கலர்ல ஒரு ஃப்ளேமை வந்து உருவாக்கும். அப்புறம் என்ன ஆகுனா அது வந்து பவுடரா மாறும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் கான்செப்ட். இதை ஏன் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இது என்டையரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன், சாரி, கெமிக்கல் ரியாக்ஷனோட பேசிக்ஸ்ல வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஏதோ சொல்லியிருப்பேன்னா
மெக்னீசியம் ஆனது ஆக்சிஜனுடன் சேர்றது சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, 2 பொருள் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சேருது பாத்தீங்களா, அத ரியாக்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உருவாகுது பாத்தீங்களா, அத ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அதனாலதான் மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்கும். சரி, இது ஓகே சார். இந்த ஸ்லைட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் ஃபண்டமெண்டல்ல வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்திருந்தேன். நான் எதை சோர்ஸா வச்சு எடுத்தேன்னா ஸ்கூல் புக்கு தான். அதாவது என்சிஆர்டியோட 10th ஸ்டாண்டர்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. இதை பேஸா வச்சு நான் என்ன பண்ணேன்னா, இந்த கிளாஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். சரி, அப்ப நான் ஸ்கூல் புக்கே வந்து பாத்துக்கலாமா சார் கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா பார்க்கலாம். பட் என்னன்னா, அதுல நிறைய தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் போதும். அதுல அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக, அதாவது என்ன 10வது படிக்கிற பசங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்ல. என்ன எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிருப்பேன்னா, நான் வந்து கிளாஸா எடுத்திருப்பேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, குரூப் டில கெமிஸ்ட்ரியில கொஸ்டின் கேட்டாவே அதை எதை வச்சு தான் கேட்பாங்கன்னா, ஸ்கூல் புக்கை பேஸா வச்சு தான் கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? மெக்னீசியம் ஆக்சைடு தான் உருவாகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் வித் ஸ்டேட் சிம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷனா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இன் வாட்டர்ல இருக்கும்போது அது ரியாக்ட் ஆகுது. எது கூடவும்? நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன். அதுவுமே என்னன்னா வாட்டர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பாருங்க. சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் அண்ட் வந்து வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுதாம். நம்ம என்ன கேட்கறாங்கன்னா, ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது நான் ஃபண்டமெண்டா டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் கிடையாது. எப்போதும் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொன்னாவே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க 4 ஆப்ஷன்ல பாருங்க. 4ன்னு என்னன்னா KOH, HNO3, KNO3, H2O இருக்கா? அது ஒன்றும் கிடையாது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடு. KNO3 என்பது சோடியம் நைட்ரேட்டு, H2 என்பது வாட்டர். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த நம்பர் வந்து 2, 2, 2, 2 அப்படின்னு இருந்துச்சு. 4 ஆப்ஷன் அதே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால இங்க பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க் பாருங்களேன். இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் முன்ன இருக்கிறது என்ன சொன்னோம்? ரியாக்டன்ட் சொன்னோம். அந்த உருவாகிறது என்ன சொன்னோம்? ப்ராடக்ட் சொன்னோம். இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ரியாக்டன்ட்ல இருக்கிற ஒவ்வொரு தனிமமா எடுக்கணும். ஒவ்வொரு தனிமம் என்ன? இங்க இருக்கிற வந்து பொட்டாசியம் இருக்கா, அடுத்து ஆக்சிஜன் இருக்கா, அடுத்து ஹைட்ரஜன் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்தை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பொட்டாசியத்தை எடுக்கணும். பொட்டாசியம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ரைட்டா? பொட்டாசியம் இந்த இடத்துல என்னன்னா 2 இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா, பொட்டாசியம் 2 அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜனை என்னதான் எடுக்கணும்? 2ன்னு எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மேல வந்து இந்த சைடுல 2 எழுதலாம்னு வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே என்ன அந்த 2 எடுக்கணும்னு அர்த்தம். அதனால என்ன ஆக்சிஜன் 2. அடுத்து ஹைட்ரஜன் என்ன? ஹைட்ரஜனும் 2. ஏன்னா அது வந்து 2 கீழே இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதனால டைரக்டா 2 எடுத்தாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன். இங்க ஹைட்ரஜன் என்ன? 2 இருக்கு. ரைட்டா? இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு என்னன்னா 2 இருக்கு. அடுத்து ஆக்சிஜன். இந்த இடத்துல ஆக்சிஜன்ல என்ன பண்ணா, இங்க கீழே வந்து 3 இருக்கு. இங்க கீழே 3 இருக்கு. இங்க 2 இருக்கு. இந்த மாதிரி நான் என்ன பண்ணா நம்ம பெருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப பெருக்கினா என்ன வரும்? 6 வரும். ரைட்டா? அதனால 6 போட்டுக்கிறேன். இப்ப என்னன்னா, அந்த ரியாக்டண்டோட சைட்ல என்னெல்லாம் போடணுமோ இது வந்து போட்டாச்சு. இந்த சைடு இருக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த வேல்யூ இருக்கு. இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன வரும்னா, இந்த ப்ராடக்ட்ல வரணும். இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? பொட்டாசியம் இருக்கா? ரைட். பொட்டாசியம் எடுக்கிறேன். பொட்டாசியத்தோட நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. அதனால என்ன எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் என்ன இருக்கு? இங்க எதுவுமே கீழே கொடுக்காட்ட இங்க இருக்கிறத எடுத்துக்கணும். அப்ப என்ன? நான் 2 வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்ல என்ன? இங்க 3 இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 6 அப்படின்னு வரும். அடுத்து வாங்க. அடுத்து இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன? ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா 2. 2 போடக்கூடாது. இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன? 4 வரும். ரைட்டா? அடுத்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்ல எதுவுமே இல்ல. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்ட்ரைட்டா 2 போட்டுக்கிறேன். என்ன பாருங்கன்னா, ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். அதாவது இங்க பொட்டாசியம் 2 இருக்கு. இங்கேயும் பொட்டாசியம் 2 இருக்கு. கரெக்டா ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு. இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு. அதே மாதிரி என்ன? இங்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. இங்க ஆக்சிஜன் 2, இங்க ஒரு ஆக்சிஜன் 6. அதனால என்ன? இதுவும் ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 6 அப்படின்னா 8. அதே மாதிரி இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்குன்னா இங்கேயும் 8 ஆயிரும். ஈக்குவலண்ட் ஆயிரும். அடுத்து வாங்க என்ன? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் 4 இருக்கு. ஆனா இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. அதனால என்ன? இங்க ஹைட்ரஜன் 4 இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு. அடுத்து என்ன? எல்லாமே பார்த்தாச்சு.
இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று நைட்ரஜன். சார் இந்த இடத்துல நான் நைட்ரஜன் இருக்குல்ல நான் சொல்ல மாட்டேன்ல, அதனால என்ன போட்டுக்கிறேன் இங்க எழுதிக்கிறேன். நைட்ரஜன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் கிட்ட எதுவுமே இல்லை, அதனால என்ன வரும் 2 தான் வரும். அப்ப இங்க நைட்ரஜன் 2 இருக்கு, இங்கேயும் நைட்ரஜன் 2 இருக்கு. அப்ப என்ன எல்லா சைடுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிருக்கு. இங்கிட்டு இருக்கிற சைடும் இங்கிட்டு இருக்கிற சைடும் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்றதா என்னன்னா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். இது எதுக்காக சொல்றேன், இந்த 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, அதனால நம்மளுக்கு டவுட் கிடையாது. ஆனா சப்போஸ் சில இதுல அப்கமிங்ல கேட்கிற கேள்வியில இந்த மாதிரி கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னா இந்த மாதிரி எடுக்க தெரியணும். அதுதான் என்ன பண்ணு அதுதான் என்ன பண்ணிருப்பேன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அயனோட வாட்டரை சேர்க்கும் போது Fe3O4 இது மேக்னடைட் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் உருவாகும். இதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். சரி, இப்ப என்ன ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாச்சு. இப்ப கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல பேலன்ஸ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு இதுல என்ன அப்படின்னா 4லையும் பாருங்களேன், இங்க ஏக்யூன்னு இருக்கு, இங்க ஏக்யூ இருக்கு, இங்க ஏக்யூ இருக்கு, இங்க ஐ அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஏக்யூ இருக்கு, ஐ இருக்கு, ஏக்யூ இருக்கு, ஐ இருக்கு. அப்ப என்ன இதுலதான் விளையாண்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஏக்யூனா ஒண்ணு கிடையாது, அக்வா சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு காம்பவுண்டு தண்ணியில கரையக்கூடிய தன்மை கொண்டு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏக்யூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்னன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் போடும்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அது கேஸ்னு அர்த்தம். சிலதை எல்லுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, எல்லுன்னா லிக்விட் அப்படின்னு அர்த்தம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரே நிமிஷம், எல்லாமே கொச்சமச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா KOH HNO3 KNO3 H2O தான். இதுல ஏக்யூனா எஸ் ஏக்யூ தான் வரும். ஏன்னா இது வாட்டர்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா வாட்டர்ல இருக்கிற சொல்யூஷன். வாட்டர்ல இருக்க சொல்யூஷன் என்ன, அது வாட்டர்ல கரையக்கூடிய அதுதான் வந்து ஏக்யூன்னு சொல்றது. அதனால என்ன வரும், இந்த இதுக்கு ஏக்யூ தான் வரும். அடுத்தது பாருங்களேன், நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ அந்த நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷனுமே இன் வாட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அதுவும் வாட்டர்ல வந்து கரையக்கூடியதா இருக்கும், அதனால இதுக்கும் ஏக்யூ தான் வரும். ஃபைனலா வர அந்த ப்ரொடியூஸ் ஆகிறது சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் வாட்டர்ல கரையக்கூடியதா இருக்கும், அதனால என்ன இதுவும் ஏக்யூ வரும். பிளஸ் வாட்டர் உருவாகுதா, வாட்டர் என்பது லிக்விடா இருக்கும் ரைட்டா, அதனால என்ன வரும்னா ஐ அப்படின்னு வரும், லிக்விட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்னதான் வரும்னா ஏ தான் வரும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்கும்போது முதல்ல என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொன்னதான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. KOH என்பது வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடியது. HNO3 என்பது வாட்டர்லையும் டிசால்வ் ஆகக்கூடியது. KNO3 என்னன்னா டிசால்வ் ஆகும். வாட்டர் வந்து லிக்விட் வாட்டர், அதனால வந்து ஐ போடும். சிலது வாட்டர் என்னன்னா சாலிட் அப்படின்னு கொடுப்பாங்க. சாலிட் என்ன ஐஸ் கட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சாலிடான வாட்டர். இப்போ என்ன இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நெக்ஸ்ட் போலாமா, 3வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன the following reaction is the example of, அதாவது நல்லா கவனிங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது ரெண்டும் வினை புரியும் போது என்ன கிடைக்குதான், மெக்னீசியம் குளோரைட் கிடைக்குதான், அதோட சேர்த்து பை ப்ராடக்டா வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் பாருங்களேன். ஒன்னு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், தமிழ்ல நடுநிலைப்படுத்தல் வினை அப்படின்னு சொல்றாங்க. 2வது precipitate ரியாக்ஷன், இதை வீழ்படிவு வினை அப்படின்னு சொல்றது. 3வது டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதை சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது காம்பினேஷன் ரியாக்ஷன், எதிர்வினை கிடையாது, கூட்டு வினை அப்படின்னு வரும். இப்ப இந்த 4 வினையுமே என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். அந்த ஒவ்வொரு வினையும் என்னன்னு சொல்லி வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பேசிக்கா என்ன பண்ணிடலாம், டக்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாவே நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, நியூட்ரல் அப்படின்னாவே பிஹெச்சோட வேல்யூ வந்து 7. பிஹெச்சோட வேல்யூ எங்க 7 வருதோ அந்த உருவாகிற ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆசிடு அண்ட் வந்து பேஸ், ஒரு ஆசிட் தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்டும் பேஸ் தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்டும் வினை புரியும் போது உருவாகிற ப்ராடக்ட் டெஃபினட்டா எதா இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட சேர்த்து பை ப்ராடக்டா வாட்டர் வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒன்னே கிடையாது, எந்த இடத்துல ஒரு ஆசிடும் எந்த இடத்துல வந்து ஒரு பேஸ், இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த உருவாகிறது வந்து சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அந்த சால்ட் எப்போதும் என்ன சொல்லுவானா பிஹெச் செக் பண்ண அதோட வேல்யூ வந்து கரெக்டா 7 இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இதை என்ன சொல்றாங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லும் போது என்ன, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். NaOH என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்.
ரெண்டும் சேரும்போது என்ன கிடைக்குன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு உப்பு. நம்ம வீட்ல யூஸ் பண்றது என்ன? சோடியம் குளோரைடு. அதோட சேர்த்து என்ன கிடைக்குது? வாட்டர் கிடைக்குது. இதுதான் என்ன சொல்லுவானா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். மறந்துடக்கூடாது. இது ஓகேவா? அடுத்து வாங்க. அடுத்த ரியாக்ஷனுக்கு பேரு பிரிசிபிடேட் ரியாக்ஷன். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதாவது இப்ப ஏ அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதே மாதிரி சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. காம்பவுண்ட்னா ஒண்ணு கிடையாது, சேர்மம் தான். இது ரெண்டும் வந்து வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து மாறிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏ ஆனது என்னன்னா டி கூட சேர்ந்துக்கிறோம், பி ஆனது என்னன்னா சி கூட சேர்ந்துக்கிறோம். ஏன் இந்த மாதிரி சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஆஃப் என்னன்னா அந்த டி வந்து இருக்கு பாத்தீங்களா, அதோட ரியாக்டிவிட்டி தன்மை, ரியாக்டிவிட்டி கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது என்ன பண்ணணும், சிஏ கலட்டி விட்டுக்கு ஏ கூட போய் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க. எதை விட அதிகமா இருக்குன்னா பிஏ விட அதிகமா இருக்கும். அப்படி டி பிஏ விட அதிகமா இருக்கறனால ஈஸியா பிஏ அடிச்சு பத்திட்டு ஏ வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாயின் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. உருவாகிறது என்ன, ஏடி பிளஸ் வந்து பிசி உருவாகலாம், இல்லையா ஏசி பிளஸ் வந்து பிடி, இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணா உருவாகலாம் சொன்னாங்க. ஆனா உருவாகிறது இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் மாறி மாறி வந்து என்னன்னா உருவாகும்னு சொல்லுவாங்க. இப்படி உருவாகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி உருவாகுதுல ரெண்டு ப்ராடக்ட் உருவாகும். ஏன்னா ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து வந்து அது டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ரெண்டு காம்பவுண்ட் வந்து உருவாக்கும். அப்படி உருவாகிற காம்பவுண்ட்ல ஒரு காம்பவுண்ட் டெஃபினட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன சால்யூபிள்னா அது வாட்டர்ல வந்து ஈஸியா கரையக்கூடியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்னொன்னு வந்து காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உருவான காம்பவுண்ட் அது இன்சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்ப என்ன மீனிங், அது வாட்டர்ல கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாட்டர்ல கரையாத வந்து ஏதோ ஒரு காம்பவுண்ட எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ரியாக்ஷனுக்கு பேரு பிரிசிபிடேட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. பிரிசிபிடேட்னா ஒண்ணு கிடையாது, கரையாதுன்னு சொல்லுவாங்க. கரையாத அடிக்கட்டியாக வந்துன்னா உருவாகிறதா என்ன சொல்லுவாங்கன்னா பிரிசிபிடேட் ரியாக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன். அதாவது சில்வர் நைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, சில்வர் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் குளோரைடுடன் சேரும் போது இந்த இடத்துல அம்புக்குறி வரும். என்ன உருவாக்கணும், சில்வர் குளோரைடாவும் அந்த பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றேன்னா இங்க நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற அந்த ஏஜி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஏஜி எதோட ஜாயின் ஆயிக்கணும், இங்க இருக்கிற சிஎலோட ஜாயின் ஆயிக்கிறோம். இங்க இருக்கிற NO3 எதோட ஜாயின் ஆயிருக்குன்னா இங்க இருக்கிற கீயோட ஜாயின் ஆயிக்கிறோம். அதனால இதுல இருக்கிறதையே வந்து ஒன்னோட ஒண்ணு விட்டு என்ன பண்ணீங்கன்னா மாறி மாறி வந்து ஜாயின் ஆகி என்ன பண்ணணும் அந்த காம்பவுண்ட உருவாக்குது. அதனால அது பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே மாத்தி என்ன பண்ணினா இடம் வந்து மாறிக்கிறது. அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு இது மாறுதா, இங்க இருக்கிற அந்த ஏஜியும் என்னாவது சிஎலும் சேருது, அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க NO3யும் கேயும் சேருது, அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனும் என்ன பார்க்க முடியும்னா ஒரு காம்பவுண்ட் இந்த உருவாகிற ப்ராடக்ட்ல ஒரு காம்பவுண்ட் என்ன இருக்குன்னா இன்சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சால்யூபிளா இருக்கிறது என்னன்னா பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல இந்த ஏஜிசிஎல் இருக்கு பாத்தீங்கன்னா சில்வர் குளோரைடு, இதுதான் என்னன்னா பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு தெரியும், எல்லாத்தையும் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது ரெண்டாவது ரியாக்ஷனா. அடுத்து என்ன இருந்தோம், அடுத்து என்ன இருந்துச்சு, டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ங்கிறது இது ஒண்ணு கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டீகம்போசிஷனாவே சிதைவு நடக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன, இப்போ ஒரு தேங்காவை எடுத்து வந்து நம்ம எரியிறோம்னு வச்சுக்கலாம். எரிஞ்சனா அது உடையும். ஏன் உடையுது, நம்ம கொடுக்குற வந்து ஃபோர்ஸ்னால, நம்ம கொடுக்குற எனர்ஜினால என்னதுன்னா அந்த தேங்காய் உடையுது. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, இப்ப இந்த NaCl இருக்கு பாத்தீங்களா, இந்த NaCl என்ன Naவாகவும் Cl-ஆகவும் வந்து தனித்தனியா போகும். இந்த மாதிரி போகிறது என்னன்னா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிதைவு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன எனர்ஜி தேவை. ஏன்னா எந்த இடத்துலையும் சிதைவு நடக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து நிறைய ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பொறுத்தவரைக்கும் அந்த எனர்ஜி 3 ஃபார்ம்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஹீட் வந்து கிடைக்கலாம். அதாவது ஹீட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல். இப்ப ஹியூமன் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஹீட்டை கொடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த காம்பவுண்டை பிரிக்கலாம். அப்படி இல்லையா நேச்சுரலான வந்து சன்லைட். ஸோ நேச்சுரலான வந்து சன்லைட் அதாவது சூரிய ஒளியில வச்சாவே சிலது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தா கரண்ட் கொடுத்து, ஸோ கரண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இந்த 3 விதமான வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை என்ன பண்ண முடியும்னா ஒரு காம்பவுண்டை வந்து பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த டீகம்போசிங் ரியாக்ஷன்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது வச்சுக்கோங்க.
இங்க அந்த NaCl இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகுது, Naவும் Clவும் மாறுது. இதுதான் என்னன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்து வாங்க, காம்பினேஷன் அப்படியே சேம் தான். என்ன அது சேருதுன்னு அர்த்தம். இங்க இருக்கு பாருங்க, கால்சியம் ஆக்சைடு வாட்டருடன் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு நியூ ப்ராடக்ட்டை உருவாக்குது. அந்த நியூ ப்ராடக்ட்டோட பேரு கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம வீட்ல வந்து பெயிண்ட் பண்றோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பெயிண்ட் பண்றதுக்குலாம் வந்து இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடு ஒண்ணும் கிடையாது, சுண்ணாம்பு பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சொல்லுவாங்க. இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றது. இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா, இது நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் நான் பேசிக்கா சொல்லி இந்த கொஸ்டின வந்து சொல்றேன். சரி, இப்ப என்னங்க இருக்கு பாருங்களேன். என்ன மெக்னீசியம் இங்க இருக்கு. மெக்னீசியம் எதோட சேர்ந்திருக்கு? இங்க இருக்கு Cl ஓட சேர்ந்திருக்கு. அதனால தான் மெக்னீசியம் குளோரைடு வந்திருக்கு. அடுத்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற வந்து அந்த OH2 ஓட ஜாயின் ஆகி வாட்டரா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன இருக்கு? இந்த Mg இங்க இருக்கிற வந்து Cl ஓட சேர்ந்திருக்கு. இந்த OH வந்து H ஓட சேர்ந்திருக்கு. இப்ப இங்க இருக்கிறது இங்கேயும், இங்க இருக்கிறது இங்கன்னா இது என்ன ரியாக்ஷன்? நம்ம பார்த்திருக்கோம். டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மென்ட்ல என்ன? டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன், ரைட்டா? டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் எப்போதும் எதை உருவாக்குனா, ஒரு காம்பவுண்ட் பிரெசிபிடேட்டை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பிரெசிபிடேட்டை உருவாக்குறதுனால டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேரு பிரெசிபிடேட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான் வரும். புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்து போவோம். நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்களேன். The formation of water from hydrogen and oxygen is a example of சொல்றாங்க. என்னவா? நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் என்பது H2O ஃபார்ம் ஆகுது. இது எப்படி ஃபார்ம் ஆகுனா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும் போது என்னன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும்? 2 இது சேர்ந்து ஒரு புதுவான ப்ராடக்ட்டை உருவாக்குது. அப்ப என்ன? காம்பினேட் ஆகுது. கூட்டு வினை நடக்குது, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் பார்த்துக்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொன்னதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த 5வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் அதிகமான என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் யூடியூப்ல. யூடியூப்போட அல்காரிதமே வந்து அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கு. அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்ப என்னோட வீடியோ நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நிறைய பேர் பார்க்கறாங்க, அப்ப நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் நிறைய வந்து என்னன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நான் எஃபர்ட் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கேன். பார்க்குற ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, இப்போ கொஸ்டின் வந்து பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரசன்ட் சிம்பாலிக் காம்பினேஷன் ரியாக்ஷன்? ஒன்றும் கிடையாது. காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன? கூட்டு வினை இருக்கா? அந்த கூட்டு வினையில வந்து குறியீடை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன குறியீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேரு சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிந்தசிஸ்னா சேர்றது அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஏயான ஒரு தனிமம், பி ஆன ஒரு தனிமம் ரெண்டும் சேர்ந்து வினைபுரியும் போது ஏபியை உருவாக்குறது. இது எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி சேர்ந்து என்னன்னா சியை கூட உருவாக்கும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டும் வேற வேற சேரும்போது புதுவான ஒரு ப்ராடக்டை உருவாக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, ஏ பியோட சேர்ந்து சியை உருவாக்குறது. அதனால ஆப்ஷன் ஏ தான் வரும். 2வது பாருங்க, PQ பிளஸ் வந்து ஆர் இருக்கா? இதுல என்ன? இந்த Q வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா வந்துருது. இந்த ஆர் இதோட சேர்ந்துருது. இதுல என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்ச்சி வந்து வினை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுல என்னன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒன்னே ஒண்ணு மட்டும் தானே மாறுது. அதனால சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே 4வது பாருங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ எதோட சேர்ந்துக்கிருச்சு? சியோட சேர்ந்துக்கிருச்சு. இந்த பி எதோட சேர்ந்துக்கிருச்சு? டியோட சேர்ந்துக்கிருச்சு. அப்ப என்ன? இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ் தான் நடக்குது. ஆனா என்ன? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அதனால இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்டோடது. அதே இது ஆப்ஷன் சியே பாருங்களேன். XY ஆன ஒரு காம்பவுண்டு எக்ஸாகவும் ஒய்யாகவும் பிரியுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன? சிதைவு நடக்குது. நம்ம சிதைவு நடக்குது என்ன சொல்லியிருக்கோம்? டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்ப டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இதுக்கு வரும். அவன் கேட்டது காம்பினேஷன் ரியாக்ஷன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து போலாம். 6வது பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் எ தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கா? அது என்ன தெர்மல் டீகம்போசிஷனா? சிதைவு வினையிலே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 3 விதமான எனர்ஜி, ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைச்சு அதன் மூலம் தான் என்ன ஆகும்னா சிதைவுன்னு சொல்லியிருக்கேனா? அதுல ஒண்ணு என்ன சொன்னேன்? ஹீட் அப்படின்னு சொன்னா அந்த ஹீட் தான் என்னன்னா
தெர்மல் அப்படின்னு சொல்றது. தெர்மல்னா வெப்பம்னு அர்த்தம். இது ஒண்ணு. இன்னொரு வேற என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் மூலம். கரண்ட யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சிதைவு வந்து பண்ணுவாங்க. 3வது வந்து சன்லைட். சன்லைட்டும் ஹீட் தானே சார். இங்க தனியா ஒரு ஹீட்ன்னு சொல்றீங்களேன்னா, இது நம்ம ஹியூமன் வந்து இன்னும் எக்ஸ்டர்னலா குடுக்குறது. ஹியூமன் வந்து ஒரு லேப்ல எக்ஸ்டர்னலா வந்து ஹீட்ட குடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து தெர்மல் மூலம். அதாவது ஹீட்ட குடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிதைவு பண்ணுவாங்க. சன்லைட் வந்து சூரியனோட வெளிச்சத்துல வந்து டைரக்ட்டா போய் வச்சாவே அது வந்து மாறும்னு சொல்லுவாங்க. சிதையும்னு சொல்லுவாங்க. அதுதான் டைரக்ட் சன்லைட். இப்படி இருக்கிற வந்து அந்த டீகம்போசிஷன்ல 3 இருக்கா? அதுல 1 வந்து தெர்மல் டீகம்போசிஷன். நான் என்டையர் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த டீகம்போசிஷன்ல இருக்க அந்த 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜில எப்படி வந்து டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் தெர்மல வச்சு சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. 3 இது பார்த்தோமா? 3 என்ன பார்த்தோம்? 1 ஹீட்டு, இன்னொன்னு கரண்ட், இன்னொன்னு சன்லைட். ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் வந்து சொல்லிடுறேன். அதாவது கரண்ட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, சிதைவு பண்ணுவாங்க. அதனால அது பேரே பாருங்களேன். மின்னார் சிதைவு வினை. அதாவது மின்சாரத்த யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, சிதைவு பண்றாங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? வாட்டர வந்து என்னன்னா பிரிக்கிறதுக்கு, வாட்டர சேவ் பண்றதுக்கு எத யூஸ் பண்ணுவாங்கன்னா, கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ஒண்ணும் கிடையாது, பேட்டரி தான். பேட்டரி மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்டரி வந்து ஆனோடு, கேத்தோடு அப்படின்னு வச்சுட்டு, ஒரு பீக்கர்ல என்னன்னா வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த வாட்டர வந்து இந்த கரண்ட்ட குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே எத நோக்கி வரும்? ஹைட்ரஜன் வந்து H+. ஆக்ஸிஜன் என்பது O-. அந்த H+ எத நோக்கி வரும் அப்படின்னா, கேத்தோடு நோக்கி வரும். அந்த O- எத நோக்கி வரும்னா, ஆனோட் நோக்கி வரும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதன் மூலம் என்ன? அந்த வாட்டர பிரிக்கிறாங்க. இது ஈவன் வந்து அனிமேஷன் கூட பார்க்கலாம். இதுக்கும் ஒரு அனிமேஷன் வச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொன்னாவே, அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி வந்து அத சேவ் பண்றாங்களா? அது இங்கிலீஷ்ல எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது எலக்ட்ரோலைஸா தான் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப வாட்டர வந்து என்னன்னா பிரிக்கிறாங்க. என்ன? இதுதான் வந்து பேட்டரி. பேட்டரி கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி வந்து ஒரு பீக்கர்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் H2O. அந்த H2O எப்படி சிதைவடையும்னா, அந்த H+, அந்த H+ எத நோக்கி வரும்னா, மைனஸ் நோக்கி வரும். சரி, H+ மைனஸ் நோக்கி வரும். அந்த O- எத நோக்கி போனா, பிளஸ் நோக்கி போகும். நல்லா கவனிங்க. அந்த மைனஸ் பிளஸ் நோக்கி போதா? இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் நோக்கி போதா? இதான் என்னது? ஒரு வாட்டர பிரிக்க முடியுது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. அடுத்து டைரக்ட்டான சன்லைட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட்டான சன்லைட்ட யூஸ் பண்ணி அதன் மூலம் என்னன்னா சிதைவு பண்றது. அதனால இது பேரு இங்கிலீஷ்ல போட்டோலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 விதமான ஈக்குவேஷன் வந்து ஸ்கூல் புக்லயே குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வர் குளோரைடு என்ன ஆகும்னா சன்லைட் மூலம் வைக்கும்போது அது சாரி சில்வராகவும், குளோரின் கேஸாவும் வந்து தனித்தனியா பிரியும்னு சொல்லுவாங்க. அதே இது இன்னொன்னு வந்து சில்வர் புரோமைட்ன்னு சொல்லுவாங்க. இதையும் சன்லைட்ல வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற சில்வர் தனியாகவும், புரோமின் கேஸாவும் வெளியே போகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கொடுத்தனால, நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஓகேவா? அடுத்து இங்க இருக்கு பாருங்க. அதாவது அந்த சோடியம் குளோரைடு வந்து என்னன்னா பிரியுது பார்த்தீங்களா? அது எதன் மூலம் பிரியும்னா, கரண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பிரியும்னு சொல்லுவாங்க. கரண்ட்ல 2 1 வாட்டர பிரிக்கிறதுக்கு. வாட்டர்னா H2O பிரிக்கிறதுக்கு எத யூஸ் பண்ணுவாங்கன்னா, கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி சோடியம் குளோரைட பிரிக்கிறதுக்கு என்னன்னா, கரண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஃபண்டமெண்டல்ல வந்து அதாவது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அது சொல்லாதனால இத நான் மென்ஷன் பண்றேன். சரி. அடுத்து இப்ப கேட்ட கேள்வி என்ன? தெர்மலோட டீகம்போசிஷன். தெர்மல் டீகம்போசிஷன்ல நம்ம ஸ்கூல் புக்ல எத வச்சு சொல்லியிருப்பேன்னா, கால்சியம் கார்பனேட்ட வச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. கால்சியம் கார்பனேட்ட வந்து ஒரு பீக்கர்ல வந்து சின்ன சின்னதா நொறுக்கி, அந்த நொறுக்குனத என்ன அப்டின்னா, நம்ம வெப்பம் கொடுக்கும்போது, அந்த நொறுக்குனதுல நம்ம வெப்பத்த கொடுத்தோம்னு வச்சுக்கலேன். அதிகமான வெப்பத்த கொடுத்தா அது என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா, தனியா பிரியும்னு சொல்லுவாங்க. அது எந்த மாரின்னா, கால்சியம் ஆக்சைடு ஆகும். இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸா வந்து வெளிய வந்து போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த கீழ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கால்சியம் ஆக்சைடா வந்து வர்றது. இந்த மாரி வந்து என்னன்னா, ஹீட்ட யூஸ் பண்ணி ஒண்ணு சிதைவடைஞ்சுச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப வாங்க, கேட்ட கேள்விக்கு வாங்க. இது வந்து பேசிக்ஸ் தெரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்ப கேட்ட கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? தெர்மல் டீகம்போசிஷன் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களேன். வாட்டர் பிரியுது. எதன் மூலம்? அனிமேஷன்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கரண்ட் குடுத்து. அதனால டெஃபினட்டா இது வராது. அடுத்து பாருங்க. இங்க சில்வர் குளோரைடு. நான் சில்வர் குளோரைடுக்கு என்ன சொன்னேன்? அதாவது டீகம்போசிஷன் தான். பட் அது டீகம்போசிஷன்ல என்ன டீகம்போசிஷன்? சன்லைட்ட யூஸ் பண்ணி. அதனால என்ன வராது? இதுவும் இதுல வராதுன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸரா வராது. அதனால என்ன? இதுவுமே வந்து எலிமினேட்டட். அடுத்து பாருங்க. NaCl. நான் NaCl சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னேன்? கரண்ட யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, அத வந்து பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன? சோடியம் குளோரைடும் வராது. அதனால இதுவும் எலிமினேட்டட். கடைசியா இருக்கிற ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஜிங்க் கார்பனேட். இதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்ஸர்.
ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண இவ்வளோ இருக்கானா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றதுனால இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்க ஆல்ரெடி பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். நான் சொன்னதான் ஃபைனலாவும் வந்து சொல்லி வச்சிருப்பேன். இங்க பாருங்களேன். ஜிங்க் கார்பனேட் இருக்கா? இது எதா பிரியுதுன்னா ஜிங்க் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து சிதைவடையுது. இந்த சிதைவடையறதுக்கு என்ன காரணம்னா ஹீட் வந்து கண்டிப்பா தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா இது வந்து சிதைவடைய முடியும். அதே மாதிரி சோடியம் குளோரைடு என்ன இது வந்து கரண்டை யூஸ் பண்ணி என்ன ஆகும்னா சிதைவடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க வாட்டர் சிதைவடைது எதன் மூலம்னா கரண்டை யூஸ் பண்ணி அதனால அது எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்களேன் என்ன சில்வர் குளோரைடு இது எதோ யூஸ் பண்ணினா சன்லைட்டை யூஸ் பண்ணி அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா சன்லைட்டை யூஸ் பண்றதை போட்டோலைஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இதுல போட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ வந்தது. சரி 7வது கொஸ்டின்ஸ் வந்து வாங்க. இந்த given chemical reaction which one of the following chemical species act as an oxidizing agent and as an reducing agent respectively? இது ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் தான் ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரியாக்ஷனை சொல்லுவாங்க. அது என்ன ரிடாக்ஸ்னா ரிடக்ஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஒரு வினை புரிதல நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இது ஒன்றும் கிடையாது, ஃபண்டமெண்டலா எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அகைன் ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோமா, ஒரு சைடு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கு, இன்னொரு சைடு வந்து ரிடக்ஷன் வந்து ரியாக்ஷன் இருக்கு. ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா ஆக்சிஜன் வந்து ஏற்றம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிஜன் ஏற்றம், அதனால என்ன பண்ணிக்கிறேன் ஆக்சிஜன் கெயின் ஆகும் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்ன, இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல ஆக்சிஜன் என்னன்னா லூஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஆக்சிடேஷனா ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது, ரிடக்ஷனா ஆக்சிஜன் இறக்கம் அடையுது இல்ல ஒடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஒடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த ஆக்சிஜன் இல்லாம அந்த ஆக்சிடேஷனை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைட்ரஜன் வச்சு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து இதுல என்ன ஆகும்னா லூஸ் ஆகும். ஸோ ஆக்சிடேஷன்ல இதுல ஆக்சிஜன் வந்து கெயின் ஆகலாம் இல்ல ஹைட்ரஜன் வந்து லூஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரிடக்ஷன்ல ஆக்சிஜன் வச்சு ஆக்சிஜன் லூஸ் ஆகுறது இல்லைன்னா ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆகுறது, ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆகுறது. இந்த மாதிரி நடந்து இதுல ஏதாவது ஒன்று நடக்கலாம். ரிடக்ஷன் ரியாக்ஷனாவே அதுல ஆக்சிஜன் வந்து என்னன்னா லாஸ் ஆகி போயிருக்கணும் இல்ல ஹைட்ரஜன் வந்து கெயினா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா அது என்ன சொல்லணும்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு வினை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள் இருந்திருப்பாப்ல, அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமான ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதே ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமா இருப்பாப்ல, அவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதுதாங்க, இந்த ரெண்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷனா என்ன, ரிடக்ஷனா என்ன அது தெரிஞ்சிருக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா என்ன இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே, இந்த ஆக்சிடேஷனும் இந்த ரிடக்ஷனும் ரெண்டும் வந்து சைமல்டேனியஸ்லி நடக்கும் போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷன் என்னன்னா நடக்கும். எதில் நடக்கும்னா அந்த கெமிக்கல் வந்து, அதாவது அந்த கெமிக்கல் காம்பவுண்டுகள் வினை புரியும் போது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈக்குவேஷன் வச்சு சொல்லும் போது வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க, அலுமினியம் இருக்கு, Fe2O3 இருக்கு, Al2O3 Fe வந்து கிடைக்குன்னு சொல்றாங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நல்லா பாருங்க. இதுல இந்த Al இருக்கா அலுமினியம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த Al இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட என்னன்னா சேருது. இந்த Al தான் என்ன ஆக்சிஜன் கூட சேருது, ரைட்டா. அப்ப இந்த அலுமினியம் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணுது. இந்த அலுமினியம் ஆக்சிஜனை கெயின் பண்ணுது. நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜனை ஏற்றாவே அதை என்ன சொன்னேன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொன்னேன். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல இந்த அலுமினியம் என்ன நடந்திருக்கு ஆக்சிடேஷன், இந்த இடத்துல அலுமினியம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடேஷன் சாரி இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு யார் காரணம், இந்த அலுமினியம். ஏன்னா இந்த அலுமினியம் தான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன
இந்த அலுமினியம் ஆக்சைடை உருவாகிருக்கு. அப்ப இந்த அலுமினியத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாங்க. அடுத்து என்ன? இந்த Fe இருக்கு பாத்தீங்களா? இது என்னாச்சு? இதுல இருக்கிற ஆக்ஸிஜனை வந்து லூஸ் பண்ணிருச்சு. ஏன்னா அது ஆக்ஸிஜன் லூஸ் பண்ணதுனால என்ன ஆயிருச்சு? அதுல இருக்கிற ஆக்ஸிஜன் அந்த அலுமினியம் எடுத்துக்கிட்டான். அப்ப என்ன வரும்? இங்க இருக்கிற அதாவது அந்த அயன் இந்த இந்த இடத்துல இருக்கிற அயன் இருக்கு பாத்தீங்களா? அது என்ன பண்ணிருக்கு? ஆக்ஸிஜனை வந்து லூஸ் பண்ணிருக்கு ரைட்டா? ஸோ ஆக்ஸிஜனை லூஸ் பண்ணிருக்கு. ஆக்ஸிஜனை ஒரு இடத்துல லூஸ் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நல்லா கவனிங்க. ஆக்ஸிஜனை ஒரு இடத்துல லூஸ் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? அங்க நடக்கிற ரியாக்ஷனோட பேரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது என்ன? ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. எதனால நடக்குது? இந்த Feனால நடக்குது. அதனால இந்த Fe என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேள்வியை பாருங்க. என்ன கேட்டிருக்கானுங்க? நம்மளுக்கு கேள்வி கேட்டது வந்து இந்த கெமிக்கல் ஸ்பீசிஸ்ல எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. எது ரெடியூசிங் ஏஜென்ட்? ஏஎல் தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால ஏஎல் வந்து வரணும் ரெடியூசிங் ஏஜென்ட். எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? அயன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால Fe வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும். அதனால Fe ஃபர்ஸ்ட், அடுத்த ஏஎல் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிக்கானதான். ஆனா கான்செப்ட் கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கலேன், கம்ப்ளீட் என்ன அப்படின்னு பார்த்தா கன்ஃபியூஷன் வந்துடும். அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து போலாம். இவன் நீங்க பார்க்கலாம். நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி வச்சு சொல்லியிருப்பேன்னா காப்பர் ஆக்சைடு வச்சு சொல்லியிருப்பேன். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சேம் தான், ஒரே கான்செப்ட் தான். சரி, 8வது கொஸ்டின் வாங்க. இந்த ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கிறேன். ஜிங்க் ஆக்சைடு கார்பனோடன் வந்து சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகுதாம்? அந்த ஜிங்க் ஆக்சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணுது? அதுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து விடுது. அப்ப என்ன ஆகுது? அந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன ஆகுது? ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணுது. ஆக்சிஜனை ஒண்ணு லூஸ் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதோ, அது எது நடத்துதோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க இருக்கிற கார்பன் என்ன ஆகுது? கெயின் பண்ணுது அந்த ஆக்சிஜன். அதனால அந்த கார்பன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஜனை கெயின் பண்ணுது. ரைட்டா? அதனால இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன். அதனால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த கார்பனால தான் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் டு ஜிங்க். எஸ், இந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு என்ன இருக்கு? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து இதா மாதிரி இருக்குன்னா ஜிங்கா மாதிரி இருக்கு. அதனால இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்களேன். ஜிங்க் டஸ் நாட் அண்டர்கோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். டெஃபினட்டா கிடையாது. இங்க இருக்க பாருங்களேன். இந்த என்டையர் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு இதுல ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஒரு இதுல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அந்த ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸா நடந்தனால இது என்ன சொல்லுவாங்க? ரிடாக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இது வந்து தப்பா இருக்கு. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஆனா நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. 3வது பாருங்க. ஜிங்க் ஆக்சைடு என்னவாம்? ஆக்சிடைஸ் டு ஜிங்கா? டெஃபினட்டா கிடையாது. ஜிங்க் ஆக்சைடு என்னதுன்னா ஜிங்க் ஆக்சைடு என்ன? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதனால இதுவும் தப்பு. 4th பாருங்க. கார்பன் ரெடியூசர் டு வந்து கார்பன் மோனாக்சைடு. அதாவது கார்பன் ரெடியூஷன் நடக்கல. கார்பன் என்ன இருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சிடேஷன் நடந்தனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கார்பன் மோனாக்சைடை ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால என்ன? இதுவும் தப்பு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். பாத்தீங்களா? நம்ம அங்க பேசிக்கா பார்த்ததை வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 9th வாங்க. இந்த கிவன் ரியாக்ஷன் டேஸ் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன? நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க Fe2O3 இருக்கா? இங்க அந்த Fe அயன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா போயிருச்சு. அங்க இருக்கிற O வந்து எதோட ஜாயின் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடோட ஜாயின் ஆச்சு. அப்ப இந்த FeO3 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணிருக்கு, இழந்திருக்கு. அதனால Fe என்ன இருக்கு? ஆக்சிஜனை ஸோ ஆக்சிஜன் என்ன இருக்குன்னா லூஸ் பண்ணிருக்கு. ரைட்டா? ஆக்சிஜனை லூஸ் பண்ணிருக்கு. எந்த இடத்துல ஒரு இது ஆக்சிஜன் லூஸ் ஆகுதோ அது என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன இருக்கு? இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணிருக்கு? ஆக்சிஜனை வாங்கியிருக்கு. ரைட்டா?
கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனை வாங்கியிருக்கு. இந்த கார்பன் மோனாக்சைடு அதுதான் என்ன பண்ணிருக்கு, ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணிருக்கு. ரைட்டா, ஆக்சிஜனை கெயின் பண்ணிருக்கு. ஸோ அதனால என்ன நடக்கும், ஆக்சிஜனை கெயின் பண்ணுச்சுன்னா அதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமானவரை என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால கேட்ட கேள்வி என்ன, எது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட் எதுனா கார்பன் மோனாக்சைடு. அதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த 10th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்டன் will come in place of A and give a neutralization reaction அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா என்ன, டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஆசிடும் பேஸ், ஒரு ஆசிடான ஒரு காம்பவுண்டும் பேஸ் தன்மை கொண்ட காம்பவுண்ட், இது ரெண்டும் சேரும் போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சால்ட்டு பிளஸ் வந்து வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சால்ட்டோட பிஹெச்சை எடுத்து செக் பண்ணா அது கரெக்டா 7 இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உருவாகிற அந்த சால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, இங்க பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கேன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த OH அப்படின்னு வந்தாவே அது பேஸ். ரைட்டா, அதனால பேஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஏல என்னன்னா ஆசிட் ஒன்று வரணும். ஏன்னா ஆசிடும் பேஸ் சேரும் போது என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட் வந்து பிஹெச்சோட வேல்யூ 7 இருக்குனால அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்ப ஆசிடை பார்க்கணும். 4 ஆப்ஷனுமே வந்து ஆசிடா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், எந்த ஆசிட் வந்து கரெக்டா வரணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு மறந்துடாதீங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்லமே என்னதான் நடக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும். நல்லா கவனிங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க HCl இருக்கா, அதே மாதிரி NaOH இருக்கா. இந்த H எதோட சேருதுன்னு பாருங்க. இந்த H எதோட சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற OH ஓட சேருது. இந்த Cl இருக்கு பாத்தீங்கன்னா அது எதோட சேருது, இந்த Na சேருது. அதனாலதான் NaCl கிடைக்குது. அப்ப என்ன, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ரைட்டா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன சொல்லலாம்னா இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா இங்க என்ன ஆசிட் எடுக்கிறோமோ அது என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று மாறி இருக்கணும். என்ன இருக்கு, CaOH இருக்கா, 2 இருக்கு. இப்ப ஏல என்ன வரும்னு பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிடா, நைட்ரிக் ஆசிடா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா, இல்ல அசிட்டிக் ஆசிடா. இந்த 4 ஆசிடுக்கும் கெமிக்கல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl, அசிட்டிக் ஆசிட் CH3COOH அப்படின்னு சொல்றது. இப்ப CH3COOH தான் டெஃபினட்டா இந்த இடத்துல எடுக்க முடியாது. எடுத்தா வந்து என்னன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வராது. அதனால என்ன H2SO4 எடுக்க முடியாது. ஏன்னா SO4 இங்கிருந்து கிடையவே கிடையாது. மிச்சது என்ன, நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் HNO3 வந்தது. இந்த HNO3 NO அப்படின்னு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால அதையும் எடுக்க முடியாது. ஒன்லி என்னதான் HCl மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்க HCl எடுத்துன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னா CaCl2 பிளஸ் வந்து H2O வந்து கரெக்டா வரும். எப்படி வரும்னா நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற Ca இங்க இருக்கிற என்ன Cl கூட ஜாயின் ஆகி CaCl2 ஃபார்ம் பண்ணிடும். இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H ஓட ஜாயின் ஆகி என்ன வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து C தான் வரும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான். இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நிறைய கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பட் இதோட வந்து நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவை வந்து நான் பெருசா கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்க மாட்டீங்க, சில பேருக்கு வந்து போரிங்காகவும் இருக்கும். அதனால இதோட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோலயும் வந்து கன்டினியூ பண்றேன். இதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா, அதை வந்து பார்க்கலாம். ஃபைனலா ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டா வந்து ஜிஎஸ் கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா, அதாவது நம்மளோட ஆப்ல வந்துன்னா கெமிஸ்ட்ரியில ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ், கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு வந்து ஒரு 1 hour 20 minutesல வந்துன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துருங்க. ஏன் சொல்லணும், நம்ம பார்த்த ஸ்லைடு எல்லாமே என்னன்னா இதுல தான் வந்து நான் டீச் பண்ணி வச்சிருப்பேன். அதே இதுலயே இந்த ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்லயே வந்து அந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல கெமிக்கல் ரியாக்ஷனோட பிடிஎஃப் நான் என்ன பண்ணிருப்பேன்னா அட்டாச் பண்ணிருப்பேன். இது என்ன பண்ணிக்கலன்னா நீங்க யூஸ் பண்ணி வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா குரூப் டில சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். அதுவும் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவ்வளவா வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்து இது வேணாம் அப்படின்னு விடுவாங்க. அதை வந்து நீங்க பண்ணிடாதீங்க, ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பேசிக்கான கான்செப்ட் தான். ஒரு வாட்டி நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், உங்களால் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த கிளாஸஸ், அதாவது இந்த ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்டையர் ஜிஎஸ் கோர்ஸ் வந்து 440 ரூபா 1 year வேலிடிட்டியில் வந்து ஆப்பில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது என்கிட்ட கேட்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் 787138
5142. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை வந்து கால் பண்ணலாம். நம்ம ஆப்புக்கான லிங்க்குமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.